ஹாய் வெல்கம் எவ்ரிவன். நான் உங்கள் கோப்ரோ பைக்கர் விஷ்ணு கஜா. இன்றைக்கி நம்மளோட சேனலில் எந்த வண்டியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த வண்டி நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்த மாதிரியே இருக்குது. எதுக்கு பழைய வண்டியை வந்து ரிவ்யூ கொண்டு வந்திருக்கான்னு நீங்கள் நினைக்கலாம். எஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைம்பில் புதுசாக லான்ச் ஆகிருக்க தி ஆல் நியூ ட்ரைம்ப் ஸ்பீட் 400. சாரி 350 நேம் மட்டும்தான். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா 400. இனிமேல் ட்ரைம்ப் 400cc கேட்டகரியில் இருக்க எல்லா வண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா 400லேருந்து 350cc வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட்டோட இந்த டாக்ஸஸ்னாலையும் ப்ளஸ் இவங்களோட டைரக்ட் காம்படிஷனான ராயல் என்ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சிசி கேட்டகரி வந்து ஸ்டார்ட் ஆகிறதே வந்து பார்த்திங்கன்னா 350ன்றதுனால ஸோ டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்கள காம்படிட் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா 400லேருந்து 350க்கு வந்து பார்த்திங்கன்னா மாற்றிருக்காங்க. ஸோ இதில் என்னெல்லாம் மாற்றிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே மாற்றலை, மோர் தென் சேம் தான். நீங்கள் இதுக்கு முன்னால் நான் ரிவ்யூ பண்ண ஸ்பீட் 400ஆக இருக்கட்டும், ஸ்க்ராம்லர் 400Xஆக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் தான். இதில் அப்படி என்ன தான் மாற்றிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த வண்டியோட இன்ஜின் ட்ரைம்ப் லான்ச் பண்ணும்போது இது வந்து டாமினாரோட இன்ஜினாக இருக்குமா இல்லை 390யோட இன்ஜினாக இருக்குமா, ஸோ அப்படி நிறைய இருந்தது. பட் ஆனால் ட்ரைம்ப் அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அவங்க ஒரு புது இன்ஜினை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீட் 400க்கும் ஸ்க்ராம்லருக்கும் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணியிருந்தாங்க. ட்ரைம்ப் லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் கேடிஎம்மும் அஸ்குவர்னாவும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட இன்ஜினை வந்து ஷேர் பண்ணி அவங்களோட வண்டிங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தாங்க. இந்த 400cc டெவலப் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ட்ரைம்புக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா போய் சேரும். ஏன்னா அந்த ஒரு புது இன்ஜினை டெவலப் பண்ணதே இவங்க தான். அதிலேருந்து ஒரு 50cc கம்மி பண்ணி 350க்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டி எப்படி இருக்கும், இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், இந்த வண்டி ஹேண்ட்லிங், இந்த வண்டி மைலேஜில் எப்படி இருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குயிக்கான ஒரு ஷார்ட்டான ஒரு ரிவ்யூ. சேம் எல்இடி லைட்ஸ், எல்இடி இண்டிகேட்டர்ஸ், ஷாம்பைன் கோல்டு அப்சைட் டவுன் ஃபோர்க், சேம் 110 செக்ஷன் டயர், பேக் வந்து பார்த்திங்கன்னா 150 செக்ஷன் டயர், சேம் எக்ஸாஸ்ட், டேங்க், சீட், பார் அண்ட் மிரர்ஸ், ஸோ எல்லாமே சேம். 400லேருந்து 350க்கு ஒன்று கட் பண்ணியிருக்காங்க ட்ரைம்ப். இம்மொபிலைசர் கீ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பீட் 400ஓட ஸ்க்ராம் வரும்போது கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஆப்ஷனை வந்து ட்ரைம்ப் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிட்டாங்க. பட் அதெல்லாம் கொஞ்சம் ப்ரீமியமான டச்சாக இருந்துச்சு. பட் அதை ஏன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரைம்ப் வந்து கட் பண்ணாங்கன்னு கேட்டால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான காஸ்ட் கட்டிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்ஜின் மாற்றிருக்காங்கல்ல, ஸோ முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கணும். இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆன் பண்ணி எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். வண்டி ஸ்டார்ட் ஆகும்போது ரொம்பவே சாஃப்டான ஒரு ஸ்டார்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. சிமிலரான பழைய 400ஓட எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருக்குது. இந்த வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னால் நான் ஸ்பீட் 400 ஓட்டியிருக்கேன், ஸ்க்ராம்லர் 400Xும் ஓட்டியிருக்கேன். ஸோ அந்த வண்டிய பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எது ரொம்ப பிடிக்குன்னா இன்ஜின் ஸ்மூத்னஸாக இருக்கும், ரொம்ப ரீஃபைன்மெண்ட்டாக இருக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரூசர், ஒரு கஃபே ரேசர்ன்றத ஸ்க்ராம்லர்ன்றதை தாண்டி அதோட பர்ஃபார்மன்ஸ் பிச்சு வதுரும். ஸோ இந்த வண்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னால் இருந்த ஸ்பீட் 400 வந்து 400, இது 350. ஸோ பவர் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா பழைய ஸ்பீட் 400 வந்து பார்த்திங்கன்னா 40 PS பவரும் 37 Nm டார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுதும். இப்போ இந்த 350 ஸ்பீட் 400 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 37 PS பவரும் 32 Nm டார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ பவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 PS பவர் கம்மியாக இருக்குது, டார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 Nm டார்க் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. ஸோ இதில் எதனா டிஃப்ரெண்ட் தெரியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பெருசாக எந்த ஒரு ரொம்ப ஒரு மேஜரான ஒரு இம்பேக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎஸ் பவரும் இந்த சிசியை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சே பண்ணியிருக்காது. நீங்கள் என்னடா இது, இப்போ நிறைய பேருக்கு தோணும் எனக்கு ஸ்பீட் 400 பிடிக்கும், பட் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா 50cc வந்து கம்மியாகிட்டு இப்போ 350 வருது, அதோட பர்ஃபார்மன்ஸ் பழைய பிஎஸ் பவர் தானே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணவே தேவையில்ல. உங்களுக்கு ரொம்ப மேஜரான இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா நடக்கலை. ஸோ நான் வண்டி ஓட்டி பார்க்கும்போதும் எனக்கு பழைய ஸ்பீட் 400 ஓட்டும் போது எனக்கு எப்படி ஒரு 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 அக்ரெஷன், ஒரு ரீஃபைன்மெண்ட் எல்லாமே இருந்துச்சோ, ஒரு டாப் எண்ட் இருந்துச்சோ, அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு. மைனராக ரொம்ப மைனரான சேஞ்சஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ஃபீல் பண்ண முடியுமே தவிர உங்களால் பெரிய ஒரு இம்பேக்டை வந்து இந்த ஒரு 50cc வந்து பார்த்திங்கன்னா இம்பேக்ட் பண்ணலை. அதிகபட்சமாக இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 140+ வரைக்குமே ஓட்டினேன். ஸோ ஹேண்ட்லிங் வைஸ் வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், ஸ்பீட் 400 வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுது. பிரேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே அட்ஜஸ்டபிள் லீவர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரேக் லீவர்ஸாக இருக்கட்டும், கிளச் லீவர்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது. பிரேக்கிங் வந்து ரொம்ப டாப் நாச்சாக இருக்குது. ஸோ ஏபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க, ட்ராக்ஷன், இது எல்லாமே பழைய வண்டியில் இருந்தது தான். ஸோ ஹேண்ட்லிங் வைஸ் நீங்கள் ஒரு 110, 120 போகும்போது கூட இந்த வண்டியோட வெயிட் வந்து உங்களுக்கு வண்டி உட்காந்து பின்னால் தள்ளும் போது முன்னால் தள்ளும் போது ஹெவியாக ஃபீல் ஆகும். பட் ஆனால்
இந்த வண்டியோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வண்டியோட எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2,32,000 எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கோட் பண்ணியிருக்காங்க. அந்த 50cc கம்மியானதுனால கிட்டத்தட்ட 17,300 இந்த வண்டியோட எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் ஆகிருக்கு. ஆல்ரெடி 400cc இருந்து ப்ரைஸிங்கில் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலுமே கூட இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட காம்படிஷனான ராயல் என்ஃபீல்டுக்கு வந்து ஒரு நல்ல டஃப்பான ஒரு காம்படிஷன் கொடுத்துட்ருக்காங்க. 3 வருஷத்துக்குள்ளே 1 லட்சம் ட்ரைம் இந்த 400cc வந்து பார்த்திங்கன்னா ட்ரைம் வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணியிருக்காங்க. 50cc கம்மி பண்ணி ஒரு 3 PS பவரை கம்மி பண்ணி 5 Nm டார்க்கை கம்மி பண்ணி இந்த வண்டியோட ப்ரைஸிங்கும் சரி, இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ், இந்த வண்டியோட ஹேண்ட்லிங், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக இது ட்ரைம்புக்கு இது ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி இவங்க வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸில் ரொம்பவே நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அவங்க காம்படிஷனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸும் சரி சிசியும் கம்மி பண்ணியிருக்குன்றதுனால ராயல் என்ஃபீல்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு டஃப்பான ஒரு காம்படிஷன் சொல்லலாம். நான் அப்சர்வ் பண்ண விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் எதனா இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா இன்ஸ்டாகிராமில் வந்து என்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ட்ரைம்பில் 400cc கேட்டகரி எடுக்க போகிறாங்க, 400 350cc கேட்டகரி எடுக்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோட உங்கள் எல்லாரையும் வந்து பார்க்குறேன். லவ் யூ ஆல் மக்களே, பை.